புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாக்குக்கு பணம் கொடுத்ததை அதிமுக நிரூபித்தால் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர் பதவியை பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் ராஜினாமா செய்ய தயாரா என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணப்பட்டுவாடாவை தடுத்து தவறியது தேர்தல் ஆணைய செயல்பாட்டிற்கு தலைகுனிவு என கூறினார். ஆளும் பிஜேபி வேட்பாளர் ஏறத்தாழ 50 கோடி ரூபாய் அளவிற்கு வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு ஓட்டிற்கும் 500 ரூபாய் என்று தங்குதடையின்றி இந்த பணம் விநியோகம் செய்யப்பட்டது. அதேபோன்று காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்காக ஏறத்தாழ 20 கோடி ரூபாய் ஒரு வாக்குக்கு 200 ரூபாய் என்று விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. நடந்து முடிந்திருப்பது என்பது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் ஒரு ஜனநாயக ரீதியில் நடத்தப்பட்ட தேர்தல் அல்ல. இந்த தேர்தல் என்பது அதிகார வர்க்கமும் பண வர்க்கமும் கைகோர்த்து கொண்டு ஒரு ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்துள்ள தேர்தல் இது. ஒரு 4-5 வழக்குகள் பிஜேபியுடைய ஃபாலோவர்ஸ் ஓட்டுக்கு காசு கொடுத்ததா வழக்கு பதிவு செஞ்சுக்கிறாங்க. அப்படி இன்னும் நம்மளுடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நாங்கள் ஓட்டுக்கு காசு கொடுத்ததா அதிமுக ஆதாரத்துடன் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டுக்கிறார். அப்படி ஆதாரத்துடன் நாங்கள் நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா? ஆதாரபூர்வமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியின் சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை நிரூபித்தால் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா?